திமுக எம்பி தயாநிதி மாறன் தொடர்ந்து அவதூறு வழக்கின் விசாரணைக்காக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜரானார். மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தின் போது மத்திய சென்னை தொகுதி தேமுதிக வேட்பாளர் பார்த்தசாரதியை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய சென்னை எம்பியாக இருந்த தயாநிதி மாறன் தொகுதி மேம்பாட்டு நிதியை முறையாக செலவிடவில்லை என்று கூறியிருந்தார். இதற்கு மறுப்பு தெரிவித்த தயாநிதி மாறன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எழும்பூர் நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்ட நிலையில் வழக்கு விசாரணைக்காக எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆஜரானார். அப்போது மேம்பாட்டு நிதியை முழுமையாக செலவிட்டதற்கான தகுந்த ஆதாரம் இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறியது தவறான தகவல் என்று தயாநிதி மாறன் தரப்பில் வாதிடப்பட்டது. பரப்புரையின் போது தேர்தலுக்காக தவறான தகவல்கள், அதாவது அவருடைய நிதி எம்பி நிதியை சரியாக முறையாக பயன்படுத்தவில்லை என்பது குற்றச்சாட்டாக இருந்தது. ஆனால் அதற்கான தகுந்த ஆதாரங்களோடு நாங்கள் இது அவதூறான செயல், இது முறையாக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ அது சம்பந்தமான ட்ரையல் தான் இப்போ நடக்கும். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெற்ற தகவலின் அடிப்படையிலும் செய்தித்தாளில் வெளியான செய்தி அடிப்படையிலுமே எடப்பாடி பழனிசாமி பேசியதாக அவரது தரப்பு வழக்கறிஞர் விளக்கம் அளித்தார். பத்திரிகைகளே வந்த செய்தி அடிப்படையிலே கூறப்பட்டது. அதை தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் பத்திரிகைகள் செய்தியில் வெளியிட்டிருந்தன. பத்திரிகைகளில் இவ்வாறு செய்தி வெளிவந்துள்ளது என்பதை குறிப்பிட்டுத்தான் எடப்பாடியார் பேசினார். அது அவதூறுன்னு இருக்காங்க. இதை நாங்கள் சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம். இன்றைக்கு நீதிமன்றத்தில் ஆஜராகிற போது நீதியரசர் அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது இந்த வழக்கை நான் நடத்த விரும்புகிறேன் என்று சொன்னதன் பேரில் வழக்கு வருகிற 19ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இதையடுத்து வழக்கு விசாரணையை நீதிபதி ஜெயவேல் செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே தனக்கு 70 வயது ஆகிவிட்டதால் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராவதில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி மனு தாக்கல் செய்துள்ளார். உடல்நல கோளாறால் பாதிக்கப்பட்டு மருந்து உட்கொண்டு வருவதாகவும் அதில் அவர் கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.